அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மழை மலைகள் வந்து கொஞ்சம் குழப்பி கொண்டிருக்கிறபடியால குடை பிடிச்சிட்டான் எல்லாம். வணக்கம்களே, நாங்கள் தான் நம்மளோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொளி வந்து இன்றைக்கு வந்து கார்த்திகை தீபம் விளக்குகிறேன் என்று சொல்றாரு. எல்லாமே தயார் பண்ணி கொண்டிருக்கு. இன்னொன்று பார்த்தா திடீரென்று மழை வந்துட்டு விடியதுல இருந்து நல்ல வெயில் இருக்கு கொண்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா திடீரென்று மழை வந்திருக்கு. இங்காலையும் பாருங்க இந்த ஒக்க பானையை கொளுத்துறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கினா மழை வந்திருக்குது. அதோட இப்ப நாங்க அங்கால கோவில்கள்லையும் இந்த வடக்கம்பர அம்மாள் கோவில்லையும் இந்த சொக்கப்பானை கொளுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குன்னு நாங்க அறிஞ்சினாங்க. அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப வந்து அதை நாங்க இதுல காட்டிக் கொள்றோம். அதோட இப்ப மழை வந்து கொட்டி கொண்டிருக்குது, இப்ப பெய்து கொண்டிருக்குது மழை. இவ்வளவு நாளும் இப்பதான் ஒரு புயல் ஒன்று அடிச்சு ஓஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மழை வேற பயங்கரமா பெரிய வலிக்கிட்டு இருக்குது. நாங்க அதை இதுல பார்ப்போம். அந்த கோயில் அடிக்கு போய் என்ன மாதிரி நிலவரம் ஒன்று இருக்கா பார்ப்போம். கோயிலுக்குள்ள வந்துட பாருங்க, அந்த பூசைகள் வந்து ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்குது. இது 6 மணி அளவில் இங்க வந்து இந்த தீப ஆராதனை காட்டி இதை கொளுத்தி இந்த சொக்கப்பானை எரிப்புன்றது நடைபெற போகுது. எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அது 6 மணி அளவில் கொளுத்தேக நல்ல ஒரு பிரம்மோட காட்சி அளிக்கிறத நீங்க பார்க்கலாம். அதை நாங்கள் இந்த காணொலியில பதிவு செய்வோம் கட்டாயமாக. நீ வந்து இந்த தீ வச்சு அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற போகுது. பார்க்கறதுக்காக எவ்வளவு பேர் வந்து நிறைய இதன் மூலம் தான் இந்த பீச்சட்டியை கொண்டு வந்து வைக்கிறது. இந்த தீயை தான் கொண்டு அதில் வைக்க போயினா எப்படி எரிய போகணும்னு பாருங்க. ஈரால வந்து இதுக்குள்ள பட்டி எரிகிறது எல்லா இடத்துலையும் வைக்கணும். எல்லா இடத்துலையும் வைக்க வைக்கணும். டெரிய போடுவாங்க. ஃபுல்லாக அப்படியே தீவனெல்லாம் சுற்றி காட்டி அப்படியே தீ பற்றிட்டு அடுத்த ஃபுல்லாக எரியும். ஃபுல்லாக வந்து வான வேடிக்கை காட்சி புகை அப்படியே
இதுல அப்படியே பாருங்க மலையின் போற வரைக்கும் இருக்குது. ரெடியா தான் வட்டிக்கெல்லாம் பயங்கர வட்டியாக இருக்குது. இதைத்தான் இந்த கார்த்திகை பொலிச்சின உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து அப்படியே ஒளியால் நிரம்பி இருந்தாங்க. இருட்டுக்குள்ள வந்து ஒரு ஒளியை வந்து எப்படி ஒளிகரமாக மாறியாங்க நீங்க அதை பார்த்து ஒரு தீபம் எரிஞ்சு முடியலை எரிஞ்சு கொண்டே இருக்குது.
வெடிகள் வந்து வெடிச்சு சாமி வந்து வீதி எல்லாரும் படிக்கிறது நான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்யலாம். ரோட்டோலையும் இந்த ஒளியல் கொளுத்தினபடி நீக்கினோம். எல்லாரும் வீடுகள்லையும் எல்லாம் சுட்டிகள் வைத்து இதுகளெல்லாம் கொளுத்திக்கணும். ஆனால் குடையோட நிற்கணும். மலையல் வந்து கொஞ்சம் குழப்பி கொண்டு நிற்கிறபடியால் குடை பிடிச்சி தான் எல்லாம் கொளுத்தி கொண்டு நிற்கணும். வீதிகளில் எல்லாம் வச்சிருக்கணும். வாடகை இதுகளோட குடைகள் பிடிச்ச ஒன்று தான் நிற்கணும். பாருங்க, விளக்குகள் கொளுத்தி குடைகளோட நிற்கணும் எல்லாருமே. பாருங்க எரிஞ்சு ஒன்று இருக்குது. வேறங்க இங்கால பாருங்க, இந்த மதில்கள் எல்லாமே சோதனைகள் செய்து இங்கால அந்த தீபங்கள் கொளுத்தி இருக்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். இங்காலையும் பாருங்க, இங்க இந்த வீதிகள் மற்ற இந்த மேல் மாடிகள் எல்லாமே இந்த தீபங்கள் ஒளிர்றத பார்க்கலாம். தீப திருநாள் என்று சொல்லி எங்கால இந்த சின்ன பிள்ளைகள் கூட அந்த குடைகள் பிடிச்சு கொண்டு நிற்கணும். மழை ஒளிகள் வந்து பரவி கொண்டிருக்கு. அதை நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். இங்கால கூட இந்த ஒளிகள் வேறங்க இப்படி பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நீங்க இதுல பார்க்கலாம். வெளிநாட்டுக்காரர் பார்க்கிறார்கள் இருந்தா சொல்லுங்க, நீங்களுமே முந்தி காலத்துல எப்படி எல்லாம் கொடுத்து இருக்கீங்களா? நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் கூட சின்ன சிறு வயதுல இப்படி வீதிகள் எல்லாம் கொளுத்தி அந்த மாவெளி சங்கிலி எல்லாம் ஊராக காத்தி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திருப்பீங்க. அப்படி யாரும் இருந்தா கட்டாயம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் சொல்லி மாவெளி சங்கிலி வருஷம் ஒரு கவுருண்டுக்கு 2 வந்துட்டு போ சொல்லி சொல்லிவிடும். இந்த காணொளிகள் மூலம் அதுகளை மேல பார்த்து கொள்ளலாம். நாங்க நேற்று ஃபுல்லாக இந்த குமார ஆலய தீபங்கள் வந்து கோயில்கள்ல இன்றுதான் அந்த வீடுகள்ல எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது.